வாங்க மினி விலாக் பார்க்கலாம். வெண்டைக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 பாஞ்செண்ணா எடுத்துக்கணுங்க. அது கூட தக்காளி ஒரு 2 தக்காளி, சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலைங்க நல்லா வணக்கிட்டு அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு வணக்கணும். புளி நம்ம அளவாக ஊற வச்சுக்கலாம், தக்காளி 2 போட்டனால. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே வெண்டைக்காயும் கொஞ்சம் சீரகம், குருமிளகு, எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கணும். இது புளிக்குழம்பு மாதிரி செய்கிறனால காரக்குழம்பாட்டு நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெண்டைக்காயை நம்ம பெருசாக கட் பண்ணியிருப்போம், அது நல்லா வதங்கி சின்னதாயிரும், அந்தளவுக்கு கட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்புங்க, கொஞ்சம் நான் வெல்லம் போடுவேன். அவ்வளோதாங்க. இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த குழம்பு பண்ணிகிட்ருக்கையிலே நம்ம அடுத்தடுத்த வேலையை செஞ்சுக்கலாம். சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிட்டேங்க, அதுக்குள்ளே குழம்பு ஆயிடுச்சு. அது ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அடுத்தது காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் பாசிப்பருப்பு நான் போட்டுக்குவேன் அதிகமாக. அது கடலப்பருப்புன்னா ஒரு மாதிரி வாயில் கடிக்க முடியாது, ஒரு மாதிரி இருக்குன்ட்டு நான் பாசிப்பருப்பு போட்டுக்குவேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கு, மணமாகவும் இருக்குது. தக்காளி 1, மிளகாத்தூள், மஞ்சத்தூளுங்க, அப்புறம் கொத்தவரங்காய் நல்லா வணக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி நிறையாவே விடணும். இது கொஞ்சம் காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். அந்த வேகிற கேப்பில் ரசம் வச்சுக்கலான்ட்டு வெறும் ரசம் தான் இன்றைக்கி. நம்ம பருப்புன்னா அந்த தண்ணி எடுத்து வைப்போம். 3 தக்காளி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுக்குவாங்க. பச்சை கருவேப்பிலும், மல்லித்தலையும் அந்த தக்காளியும் புளியும் அரைச்சி வச்சதில் போட்டுக்குவாங்க. போட்டு இனி தண்ணி வற்றலைங்க. சரி தேங்காய் பூ போடுறக்குள்ளே பையன் எழுந்திரிச்சிட்டு அவனுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு போய் ப்ரெஷ் பண்ண போயிட்டான். காயில் தண்ணி வற்றிடுச்சு, தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சுட்டு நானும் எங்கள் பொண்ணும் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டுங்க. நான் எந்திரிச்சோன்னா டீ குடிக்க மாட்டேங்க, வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் குடிப்பேன். ரசத்துக்கு சீரகம், குருமிளகு, வரமிளகாத்தூள் இதையெல்லாம் நல்லா போட்டு 1க்கு 2 அந்த கல்லில் தட்டிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக ரசப்பொடிங்க, நம்ம தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரே கொதி வந்தோடனே இறக்கி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.